இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை வாட்ச் பண்ணிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சிக்கன் ஃப்ரை தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது சிக்கன், கரம் மசாலா, கறி மசாலா, சிக்கன் மசாலா, பெப்பர் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கர்டு, ஃப்ரைட் ஆனியன், அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பேஸ்ட்டு தான். ஸோ இப்போ வந்து சிக்கன் எடுத்துகிட்டு எல்லா ஸ்பைசஸும் வந்து ஆட் பண்ணிடலாம் நம்ம. ஸோ முக்கியமாக இந்த சிக்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேரினேஷன் தான். ஸோ நம்ம எவ்வளோ நேரம் மேரினேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சிக்கன் வந்து பர்ஃபெக்டாக அந்த குக் ஆகிடும். டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிவிட்டேன். காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆட் பண்ணுங்கள். இது வேணான்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது கலருக்காக தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரைட் ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகிருக்கணும். ஸோ 3 hours வந்து மேரினேட் பண்ணிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இது சிக்கனை ஆட் பண்ணி 20 minutes அப்படியே க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மேரினேட் பண்ணனால வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணல. நீங்கள் மேரினேட் பண்ணல அப்படின்னா சிக்கன் வந்து வாட்டர் ஆட் பண்ணிங்க. வாட்டர் ஆட் பண்ணிட்டு ஃபுல்லாக வாட்டர் ட்ரைன் ஆனதுக்கப்புறமா கறிவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணுங்கள். அந்த கறிவேப்பிலையும் கொத்தமல்லி ஃப்ளேவரும் இறங்கிடுச்சுன்னா ரொம்ப சூப்பராக. லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 tablespoon பெப்பர் வந்து ஆட் பண்ணலாம். பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 minutes நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து பெப்பர் வந்து நல்லா சிக்கனோட ஹென்ஹான்ஸ் ஹை சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெசிபிக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். See you, bye bye.